So hey guys, how are you all? I hope you guys are stable and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து எப்போ அவங்களோட சைட்லேருந்து ஒரு கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரும் அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயில் பிக்ஷனை வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இந்த ப்ரொடிக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ்மே நம்ம இதில் வந்து கவர் அப் பண்ணலாம். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் சம்திங் வெரி யூனிக்கான ஒரு விஷயமா தான் இங்கே வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸாகவும் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, நான் இது கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். இது ரொம்பவே வந்து ஒரு யூனிக்காக வந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் கண்டிப்பாக இது ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்ட் டு சி லைக் யார் யாருக்கு இது ரெசனேட் ஆயிருக்கு, ஆக்சுவலாக இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையா அப்படின்றதையும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட பர்சனோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எய்தர் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்களோட ஸ்பவுஸுக்காக நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ பொதுவாக வந்து பார்க்கும்போது உங்களோட பர்சனோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து, இல்லை அவங்களோட க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாராவது வந்து தவறி போயிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வீட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அடுத்தடுத்து யாரோடையாவது ஏதாவது டெத் ஏதாவது நடந்திருக்கலாம். இல்லை யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனோட டெத் அவங்களோட வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸோ அவங்களோட ஃபேமிலி சைடோ அந்த மாதிரி. ஸோ அப்படி அவங்களுக்கு நெருங்கிய ஒரு பர்சனோட டெத் வந்து நடந்திருக்கு, அவங்க வந்து தவறி போயிட்டாங்க, இந்த உலகத்தில் அவங்க வந்து இல்லை அப்படின்றப்போ, ஸோ அந்த அந்த ஒரு ரீசன், அந்த ஒரு காரணம் வந்து உங்களோட பர்சனோட மனசை வந்து ரொம்பயுமே வந்து வாட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவங்களுக்குரிய அந்த ஒரு இறுதி காரியத்தை வந்து அவங்க பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஏன்னா சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சாக நம்ம வந்து இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில், ஸோ அவங்க நம்ம இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேதனையை வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதுலேருந்து வெளியில் வரதுக்கும் கண்டிப்பாக அது ரொம்பவே வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ இங்கே இந்த பர்சனோட வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன் அவங்களோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். ஸோ அப்படி நடந்திருக்க பட்சத்தில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குரிய அந்த ஒரு இறுதி சடங்கு அவங்க வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இனிமே நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சம் வந்து பிரேக் வேணும், நமக்கு வந்து இனிமே இந்த லைஃப்பில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த வழியிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் சரி, அதுக்குரிய ஒரு நாட்கள் அவங்களுக்கு வந்து தேவை தான் படுது அப்படின்ற பட்சத்தில், ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து வென் கம்ஸ் டு அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸாக நம்ம வந்து பார்த்தாலும் சரி, வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப் விஷயம் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கோஸ்டிங் எனர்ஜி தான் அங்கே வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்களோட தரப்புலேருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருந்திருக்காது, எந்த ஒரு கால் டெக்ஸ்ட் மெசேஜஸ் எதுவுமே வந்து இருந்திருக்காது. எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த ஊர்ல இருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியலையோ அதே மாதிரி அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்குமே அந்த விஷயம் வந்து தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில போய் இந்த மாதிரி அப்ராட்ல வந்து வேலை பார்க்குறதோ, ஏன்னா அவங்களுக்கு பொதுவாக இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இருக்க பிடிக்கல. பிகாஸ் அந்த நினைவுகள் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த நினைவுகள் எல்லாமே வந்து மறக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து வேற ஒரு ஊரை ஏதாவது வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம், இல்லை வேற ஒரு இடத்த வந்து அவங்க ஏதாவது தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஸோ அங்கே போய் இவங்க வந்து வாழ தொடங்கியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் ஒரு எப்படி சொன்ன ஐம் நாட் சேயிங் தட் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ பொதுவாக அவங்க அந்த வேதனையிலேருந்து அவங்க வந்து வெளியில் வரதுக்காக அவங்க அந்த விஷயத்த வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ அங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் அங்கே இவங்க ஏதாவது ஒரு சில தொழில் ஏதாவது செஞ்சு அங்கே இவங்க வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு 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 4 மந்த்ஸாவோ இல்லை பாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவோ இல்லை சில பேருக்கு வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் தான் ஒரு 4 to 6 months ஆஃப் டைம் ஃப்ரேம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் டைம் ஃப்ரேம் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களோட கான்டாக்ட் சுத்தமாக இல்லை. நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணாலும் அவங்க அவங்க காலை வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் சப்போஸ் அவங்க காலை ரிசீவ் பண்ணி பேசினா கூட அவங்க மனசில் என்ன போயிட்டுருக்கு, அவங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களோட
வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு அது எதுவுமே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப லைக் அவங்க ஃபேமிலியில இருக்க ஏதாவது ஒரு பெர்சன்ஸ் ஏதாவது தவறி இருந்திருக்கலாம். அவங்களுக்கு நெருங்கிய ஒரு பெர்சன்ஸ். இல்ல அப்படின்னா லைக் சம்திங் அவங்க க்ளோஸ் டு ஹார்ட் அவங்களுக்கு நெருங்கிய ஏதோ ஒரு பெர்சன் வந்து தவறியிருக்காங்க அப்படின்றது வி கேன் ஷியோர்லி சே தட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும்போது லைக் இவங்க நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஒரு அப்செட்டான ஒரு லைஃபாக தான் எங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் ரைட் நோவோட கண்டிஷன்ஸுமே நம்ம வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து ஒரு பெரிய காரணமாகவும் இருக்கு இவங்களோட விஷயத்துல நம்ம வந்து பார்க்கும்போது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லைக் உங்களுக்கும் தெரியல, அவங்களோட ஃபேமிலி அவங்களோட வீட்டாருக்கும் யாருக்குமே வந்து இவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்ககிட்ட எப்படி எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி இருக்காங்களோ, ஸோ இவங்க வந்து வாலண்டரா அவங்கள வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு வந்து தெரியல. பொதுவாவே இப்ப வந்து லைக் அவங்களோட பிரசன்ஸ் வந்து இருக்காது. அவங்க எதுவுமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க, கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சேம் அதே விஷயம் அவங்களோட ஃபேமிலிலயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கும். அவங்களோட வீட்லயும் யார்கிட்டயும் வந்து பேசாம இருக்கிறது, கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறது, எங்க இருக்காங்க, என்ன என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்களோட குடும்பத்துல இருக்க யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இஷ்யூஸ் அங்க வந்து இருக்க தான் செய்யுது. எஸ்பெஷலி நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்களோ, அதே மாரி அவங்களோட அம்மா ஓகேங்களா? அவங்களோட அம்மா வந்து ரொம்பயுமே வந்து இவங்கள மிஸ் பண்ண தான் வந்து செய்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே வந்து மிஸ் இந்த லைக் அவங்களோட பிள்ளைய வந்து மிஸ் பண்ண தான் வந்து செய்றாங்க. அண்ட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க எங்க இருந்தாலும் சரி, திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி நீங்களும் அதே தான் வந்து விருப்பப்படுறீங்க. இன்னொரு சினரியோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது உங்களோட ஸ்பௌஸா கூட வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்க மேபி உங்களோட ஸ்பௌஸுக்காக கூட இந்த ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா 2 குழந்தை வந்து இருந்திருக்கலாம். சில பேருக்கு மேபி ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 2 குழந்தை உங்களுக்கு வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து அவங்களோட லைஃப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தியோ உங்ககிட்ட வந்து சொல்லாம, இல்ல அந்த மாரி யாராவது வந்து தவறி போயிருந்தா கூட, ஸோ அவங்க வந்து இவங்க கூட வந்து ரொம்ப ஒரு ஆம் க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ உங்க பெர்சன் வந்து என்னன்னா, லைக் அவங்கள ரொம்ப வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க அப்படின்னா, லைக் அவங்க ஃபேமிலில ஒருத்தவங்களோட இந்த மாரி ஒரு தவறி போயிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாரி நார்மலா உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். ஆனா அது உங்க பெர்சன எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்க கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, திடீர்னு இந்த பெர்சன் எங்க போயிட்டாங்க? எந்த ஒரு காலும் இல்ல, டெக்ஸ்ட் மெசேஜஸும் இல்ல. உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், லைக் நான் இந்த மாரி வெளிநாட்ல போய் வேலை பார்க்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி. ஸோ சிம்பிளா ஒரு நார்மலா ஒரு சின்னதா வந்து பேசிட்டு, அதுக்கேத்த மாரி அவங்க அதுக்குரிய ஃபர்தர் ப்ராசஸ் என்னவோ, அத அவங்க பண்ணிட்டு அதோட போயிருப்பாங்க உங்களோட பெர்சன். ஸோ திருப்பி வந்திருக்க மாட்டாங்க. எந்த ஒரு கால் மெசேஜ் எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட பிள்ளைங்ககிட்ட கூட அவங்க வந்து எதுவுமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க. பொதுவா வந்து குழந்தைங்ககிட்ட ஏதாவது பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, அத பத்தி எந்த ஒரு அப்டேட்ஸுமே வந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. அண்ட் அதே மாரி குழந்தைங்ககிட்டயும் இவங்க வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஈவன் தோ லைக் கொஞ்சம் ஒரு பெரிய வ பிள்ளைங்களா இருந்தா கூட, அவங்க வந்து என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம, தன்னோட குழந்தை பத்தியும் அவங்க எந்த ஒரு விஷயமும் அவங்க யோசிக்காம வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். லைக் என்னதான் நடந்துட்டு இருக்கு இவங்களுக்கு? குழந்தைய கூட இவங்க வந்து கன்சிடர் பண்ணல. சரி நம்மகிட்ட பேசல அப்படின்னா, சரி ஏதோ ஆனா அந்த குழந்தைங்ககிட்ட கூட இவங்க ஏன் வந்து பேசாம இருக்காங்க அப்படின்ற மாரி. ஸோ நெறைய அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பத்துல நீங்க வந்து இருந்திருப்பீங்க. எதனால இப்படி இருக்காங்க? சரி ஃபர்ஸ்ட் ஏதோ வேலைக்கு போறேன்னு சொன்னாங்க. வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா போனவங்க திருப்பி வந்து பேசணுமே! ஏதாவது கால் பண்ணணும். என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஏதாவது சொல்லணும். ஆனா எந்த ஒரு அ நியூஸுமே அங்க வந்து இல்ல அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுட் வந்திருக்கும் அந்த சிட்யூவேஷன்ஸ்ல. ஸோ இப்போ வென் கம்ஸ் டூ இந்த சிட்யூவேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு ஒரு ஹேப்பியான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, நெறைய கஷ்டங்கள் இந்த பெர்சன் வந்து நெறைய கஷ்டங்கள் இந்த பெர்சன் வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாரி லைக் என்ன சொல்லணும் அப்படின்னா, லைக் இவங்க அவங்களுக்காக வந்து பிரேயர்ஸ் அந்த மாரி வந்து பண்ற விஷயமா இருக்கட்டும்.
ஸோ அந்த மாதிரி சில விஷயமே உங்க பர்சன் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய தனிமையில தான் உங்களோட பர்சன் வந்து இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ஸ்ல. ரொம்பயுமே வந்து ஒரு சைலண்ட் பர்சனா தான் இந்த டைம்ல வந்து இருக்காங்க. ரொம்பயுமே ஒரு அமைதியா வந்து இருக்கிறது. யார்கிட்டயுமே வந்து எதுவுமே பேசுறது கிடையாது. இப்ப அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கூட, அந்த வேலை பார்க்குற இடத்துல கூட அவங்க யார்கிட்டயுமே வந்து அவ்வளோ ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அங்க வந்து இருக்காது. எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸுமே அங்க வந்து இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ பொதுவா லைக் இப்ப வென் கம்ஸ் டூ லைக் அந்த ஒரு இறந்தவங்களுக்காக என்ன ஒரு சில ப்ரேயர்ஸ் பண்ண முடியுமோ, ஸோ அந்த ஒரு ப்ரேயர் தான் அவங்க வந்து பண்றாங்க தவிர்த்து, மத்தபடி அத தாண்டி அவங்களோட வாழ்க்கையில என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மனநிலைமையில அவங்க வந்து இருக்காங்க அப்படின்றத வெளியில யார்கிட்டயோ, அங்க இருக்க ஏதாவது ஒரு பெர்சன்ஸ் கிட்டயோ ஏதாவது ஷேர் பண்றதோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏதாவது இருக்கிறதோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா யார்கிட்டயோ வந்து பழகுறதோ, அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த பெர்சன் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அலோனா தான் வந்து இருக்காங்க. ரொம்பவே ஐசோலேட்டடான மாரி தான் அவங்க வந்து இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ஸ்ல. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னா தென் டெஃபினெட்லி இங்க நம்ம வந்து பார்க்கும்போது லைக் உங்க தலையே பிச்சுக்கிற மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். பட் எனிவேஸ் இங்க ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பி இவங்க வந்து டெஃபினட்டா வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க. ஸோ வித்தின் அ இயர் இந்த வருஷத்துல எப்பனாலுமே அவங்க வரலாம். சில பேருக்கு 2 மாசத்துக்குள்ள அவங்க வர வாய்ப்பு இருக்கும். சம் கேசஸ்ல மேக்ஸ் டு மேக்ஸ் கேசஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள அவங்க கண்டிப்பா வருவாங்க. இல்ல அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளேயாவது கண்டிப்பா வருவாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்துல இருந்து அவங்க வந்து ஹீல் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. பொதுவா அவங்க மனசுல என்னென்ன பாரம் இருந்துச்சோ அந்த பாரம் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து குறையதான் செய்யும். அண்ட் இவங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள இந்த இயரோட டிசம்பர் மந்த்துக்குள்ள அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஸோ ஒரு 1 இயர் ஆஃப் டைம் ஃப்ரேம் நான் இங்க வந்து பார்க்குறேன். இவங்க திருப்பி லைக் ஃபேமிலியில வரதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலிட்ட பேசுறதா இருக்கட்டும், உங்ககிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி 2 பேரோட தரப்புலையும் அவங்க வீட்டாரோட சைடும் சரி, உங்களோட சைட்ல இருந்தும் சரி, ஸோ 2 பேருமே அவங்க வந்து மீட் பண்ண தான் செய்வாங்க, கம்யூனிகேட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அப்போ இந்த பர்சன் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி லைக் வென் கம்ஸ் டு இது உங்களோட ஸ்பௌஸ்க்காக நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ குடும்பத்தோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது, ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் ஜாலியான ஒரு பர்சனா வந்து மாறிடுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து இவங்க வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து கியூர் ஆயிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு 2 மந்த்ஸ்லயே அவங்க அவங்க த்ரூ ஏதாவது ஒரு சில கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரலாம், பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், நேர்ல மீட் பண்ணலாம். சில பேரோட ஃப்ரேம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 to 7 months ஆஃப் ஃப்ரேம் இருக்கு. பட் மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப டெஃபினட்டா இந்த இயர் எண்டுக்குள்ளேயே அவங்க அவங்க கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நேர்ல வந்து மீட் பண்ணுவாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்கள நீங்க வந்து நேர்ல மீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். உங்க பெர்சனோட தோற்றத்த நீங்க வந்து பாருங்க. ரொம்ப மெலிஞ்சு போன ஒரு தோற்றமா வந்து இருக்கும். கண்டிப்பா அவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாரி வாடி போன மாரி தான் வந்து இருக்கும். அந்த ஒரு சந்தோஷமா இருக்கேன், ஒரு செழிப்பமா இருக்கேன்ற அந்த ஒரு தோற்றமே அவங்க கிட்ட வந்து இருந்திருக்காது. அந்த ஒரு டிப்ரஷன்ல ஒரு பெர்சன் இருந்தா எப்படி இருப்பாங்க? ஸோ அந்த மாரி ஆங்ஸைட்டி, டிப்ரஷன்ல ஒரு பெர்சன் இருந்தா எப்படி இருப்பாங்களோ, ஸோ அந்த மாரி தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா சரியான ஒரு சாப்பாடு சாப்பிட வேண்டிய விஷயமா இருக்கட்டும், சரியான ஒரு சாப்பாடு அங்க வந்து இருக்காது. ஆனா பொதுவாவே அந்த மாரி ரொம்ப ஐசோலேட்டடா அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீல் ஆவாங்க. பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை இத்தன நாள் வரைக்கும் அதுல கோ த்ரூ ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அதோட சிம்டம்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா பாடியில தெரியதானே செய்யும். ஸோ அவங்க சரியா எதுவுமே இன்டேக் எடுக்காம இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க மெலிஞ்சதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க அவங்கள மீட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ் எவ்வளவு தூரம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லாமலே நீங்க அத வந்து பார்க்கும்போதே நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. பட் ஆனா இங்க அதுதான் நான் சொன்ன மாதிரி லைக் வித்தின் அ இயர்க்குள்ளேயே இந்த இந்த சில விஷயத்துல இருந்து இவங்க கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆகி வருவாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் செய்வாங்க. அவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், உங்ககிட்டயா இருக்கட்டும். ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கண்டிப்பா வந்து இருக்கும். பிளஸ் அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ண போறது கிடையாது. ஆம், இப்போ அவங்க வேலைக்கு போகணும்னா கூட சில நேரத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்ராட் ஜாப்ஸ் அந்த மாதிரி வந்து போகாம அவங்க இங்க டைரக்டா லோக்கல்லேயே கூட அவங்க வந்து வேலை பார்க்கறது என்னவோ அந்த சில விஷயம் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் மேக்ஸ் டு மேக்ஸ் கேசஸ்ல வந்துட்டு திருப்பி போய் நான் அப்ராட் போய் வேலை பார்க்க போறேன், திருப்பி எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்லாம் அவங்க வந்து போற மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல. இப்போ அவங்க திருப்பி ரிட்டர்ன் வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் கண்டிப்பா வந்து குழந்தைங்களை வந்து டேக் கேர் பண்றதா இருக்கட்டும், குழந்தைங்களோட ஃபியூச்சர்
ஃபியூச்சரை வந்து பார்க்குறதா இருக்கட்டும், அவங்களோட படிப்பை பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இவங்க வந்து பண்ணுவாங்க. வென் கம்ஸ் டு த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் இங்கே தான் வந்து செட்டில் டவுன் ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அந்த ஒரு கோஸ்டிங் எனர்ஜியோ, எங்கே இருக்கேன் எங்கே இருக்காங்கன்னு எதுவுமே சொல்லாமல் இருக்க அந்த சுச்சுவேஷன்ஸ் அங்கே வந்து இருக்காது. ஸோ எப்பயுமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 பேரும் ஒரே இடத்துல தான் வந்து இருப்பீங்க. ஒரே ஊரில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போனாலும் உங்கள் பர்சனை நீங்கள் வந்து மீட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் ஒரு எதுனாலுமே சரி, நீங்கள் அவங்கள நேரில் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஸோ கம்ப்ளீட் அந்த ஒரு அவைலபிள் கண்டிப்பாக அவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவைலபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்காங்கன்றப்போ, ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க திருப்பி வராங்க அப்படின்னா இது வந்து லைக் கம்ப்ளீட்டாக அவங்க திருப்பி வராங்க அப்படின்றது தான் we can see it. ஓகே, கேன் ஐ கால் ஆர் மெசேஜ் யூ? ஸோ யூ கேன் see that லைக் நான் சொன்ன மாதிரி தான் இவங்க தரப்புல இருந்து கண்டிப்பாக அந்த ஒரு கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரதான் செய்யும். I cry at night. You just see the messages. I cry at night. நான் சொன்ன மாதிரி தான் லைக் இந்த பர்சனுக்கு நிறைய அந்த டிப்ரெஷன் மைண்ட் இருக்கு. இந்த பர்சனுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா, யூ கேன் சி தட் சைல்ட்ஹுட் ட்ராமா. ஏன்னா மேபி இது ஒரு ரீசனாக இருக்கு. அவங்களோட சைல்ட்ஹுட்ல அந்த பர்சன் அவங்கள ரொம்ப வந்து டேக் கேர் பண்ணியிருந்திருக்கலாம், பேம்பரிங் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க ஃபேமிலி வென் கம்ஸ் டு அவங்களோட பேரண்ட்ஸோட இவங்க கிட்ட அவங்க ரொம்ப அட்டாச்சாக இவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ அதனாலேயே என்னவோ உங்க பர்சனுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய வேதனை வந்து கொடுத்துருக்கும். Again a confirmation, the final message நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, I feel lonely, you just see it, I feel lonely அப்படின்ற ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு. எக்ஸாக்டாக நான் அதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இந்த பர்சன் ரொம்ப அலோனாக தான் இருக்காங்க. யாருக்கிட்டையுமே எதுவுமே பேச்சுவார்த்தையே கிடையாது உங்கள் பர்சனுக்கு. ஸோ இட்ஸ் ரியலி வெரி சேட் எனர்ஜி. லிட்ரலி உங்கள் பர்சன் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மூமெண்ட் தான் சீரியஸ்லி. எனிவே, கடவுள் அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அவங்களோட மனசை வந்து லைக் ஹீல் பண்ணட்டும் அண்ட் அவங்க இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரட்டும். ஸோ தட்ஸ் வாட் we can able to pray for your person. So these are things I can see in reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 family. So guys, please give your support, please give your support. உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சர்ச் இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங், இன்ஸ்டன்ட் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, கரியர்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லை எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் ட்ராப்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஈவல் ஐஸ்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குரிய ரிமூவல்ஸாக இருக்கட்டும். ஸோ அதோட ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண தான் செய்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்குரிய டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்கிட்ட வந்து கேளுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவல் ஆர் வாட் ஆர் த ப்ராப்ளம். ஓகேங்களா? when it comes to the relationship or else career, when it comes to the money matter, money wise நல்ல ஒரு growth வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, ஸோ அதுக்குரிய ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் என்கிட்ட வந்து எதிர என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதெல்லாம். And for any kind of energy crystals நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைச்சாலுமே you can definitely reach out either on my WhatsApp also on my Instagram. And next thing guys, இது போல இந்த மல்டிபிளிஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோடின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். இந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்க. இது போல மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். you can go and check with that. And நான் சொன்ன மாதிரி லைக் when comes to the comment section பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. இது போல நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். And please give your support, because each and every support is very, very important. And see you guys next time. Until you all take care. Bye.